ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்குள்ளே பணத்தை ரெடி பண்ணிடணும். நம்ம என்ன பண்ணுறது, எந்த மாதிரி இடத்துல நம்ம போய் பணத்தை கேட்குறது, நம்மளுக்கு எப்படி பணம் வரும், இந்த மாதிரி நம்ம பல சிந்தனைகள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு பிரபஞ்சம் பணம் தருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தரும். பிரபஞ்சத்திட்ட பணத்தை கேட்குறதுக்கு ஒரு சுலபமான வழிகள் இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கிற பண பிரச்சனைகளில் நம்ம பயங்கரமான டிப்ரெஷனாக இருப்போம். நம்ம கண்ணை மூடினாலே நம்மளுக்குரிய பிரச்சனைகள் தான் நம்மளுக்கு தொடர்ந்து நம்ம கண் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு நம்ம அதையே யோசிச்சிருக்கனால நம்ம மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்போம். இந்த பண பிரச்சனையை நம்ம எப்படி சரி பண்ணுறது, இந்த பண பிரச்சனையை நம்ம சரி செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்ற சிந்தனைகள் தான் அதிகமாக இருக்கும். அந்த சிந்தனைகளை நம்ம மறக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்களை மூடி வைக்கணும். கண்களை மூடி ஒரு அமைதியான நிலைக்கு நம்ம இருக்கணும். நம்ம கண்களை மூடினாலே நம்மளுக்கு பண பிரச்சனைகள் தான் கண் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனாலும் மனசை ஒருநிலைப்படுத்தி நம்மளோட கண்களை மூடிக்கிறணும். அது மட்டும் இல்லை, ரொம்ப அமைதியான இடத்துல நம்ம உட்காரணும். உட்காந்து நம்ம கண்களை மூடிக்கிட்டு எந்தவித யோசனைகளும் இருக்கக்கூடாது. எல்லாரும் கேட்பீங்க, கண்களை மூடணுன்னு நம்மளோட பண பிரச்சனைகள், இந்த பண பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றது தானே கண் முன்னாடி வருது. என்னால் எப்படி கண்ணை மூடிட்டு நான் அமைதியான நிலைக்கு இருக்க முடியும், மனசை ஒரு நிலைப்படுத்தி இருக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் நம்ம கண்களை மூடி ஒரு அமைதியான இடத்துல இருந்து ஆழமாக மூச்சை இழுத்து விடணும். இந்த மாதிரி சுவாச பயிற்சி செய்யணும். நீங்கள் சுவாச பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்கள் மனசில் உள்ள பயம், ஆதங்கம் எல்லாமே போயிடும். இப்போ உங்கள் மனசில் இருக்கிற பயம், ஆதங்கம்லாம் இந்த சுவாச பயிற்சினால் போகும். திருப்பி உங்கள் மனசுக்குள்ளே ஒரு டிப்ரெஷன் ஓரத்தில் இருக்கும். இந்த டிப்ரெஷனை என்ன செய்யணும்னா, நீங்கள் ஒரு பொம்மையை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்கள் மனசில் ஒருத்தவங்களை நீங்கள் திட்டணும், நீங்கள் வையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்கள உங்கள் மனசில் கொண்டு வாங்க. அவங்கள என்னென்ன திட்டணுமோ வையணுமோ நீங்கள் மனசுக்குள்ளே வைங்க. வஞ்சிட்டிங்கன்னா உங்களோட மனசு ஒரு திருப்தி அடைஞ்சிரும். அப்பாடா, நம்ம அவங்கள திட்டோம், அவங்கக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் அனைத்தையும் கேட்டுட்டோம் அப்படின்ற ஒரு மன நிம்மதி அடைஞ்சிரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ரிலாக்ஸாக ஆயிடுவீங்க. திரும்பியும் நீங்கள் சுவாச பயிற்சி செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு 2 தடவை செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் மனசு உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் பிரபஞ்சத்திட்ட என்ன வேணுன்றதை கேட்கலாம். இப்போ பிரபஞ்சத்தை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு கடவுளாவோ ஒரு ஒளியாவோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஒளியின் கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஒளியாக நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அந்த ஒளி உங்கள் கண்ணுக்கு தெரியுதான்னு நீங்கள் பார்க்கணும். அந்த ஒளி தெரிஞ்சிருச்சுன்னா இப்போது நீங்கள் பிரபஞ்சத்திட்ட என்ன வேணுன்றதை கேட்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு பணம் வேணும். அந்த பணத்தை எப்படி கேட்பீங்க? எவ்வளோ பணம் வேணும், எப்போ வேணும், அது கிடைச்சா நீங்கள் எப்படி ஹாப்பியாக இருப்பீங்க, அந்த கிடைச்சா நீங்கள் எப்படியெல்லாம் செலவழிப்பீங்க, இதெல்லாம் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கற்பனையாக கொண்டு வாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 1,00,000 பணம் இமிடியேட்டாக தேவைப்படுது. எதுக்காண்டி தேவைப்படுதுன்றதை பிரபஞ்சத்திட்ட உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள். இப்போ சப்போஸ் உங்கள் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும், அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. அந்த ஃபீஸ் கட்டின உங்கள் பொண்ணு என்ன பண்ணுவாங்க? நல்லா படிப்பாங்க, நல்ல வேலைக்கு போவாங்க. இந்த மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் இமேஜின் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுருங்க. அதை பற்றி நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்காதீங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிக்கும். எப்படி வழிகாட்டும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஒரு ஃபோன் கால் மூலமாக கூட வழிகாட்டலாம். ஃபோன் கால் மூலமாக கூட ஒருத்தவங்க உங்களுக்கு லோன் கொடுக்குறேன்னு சொல்லலாம். இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் பேசுவாங்க, அவங்கக்கிட்ட இதை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுவாங்க. இது நீங்களாக யோசிக்கிற மாதிரி இல்லை, பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டுதுன்னே வச்சுக்கலாம். எப்பயுமே பிரபஞ்சத்திட்ட நீங்கள் பேசணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருந்தாலே பிரபஞ்சம் உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன நடக்கணுமோ அதை கண்டிப்பாக நடக்க வைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் நீங்கள் கேட்டீங்க, அது கிடச்சிருச்சு. அப்போ அந்த பொருள் கிடச்சிருச்சு, அப்போ அதுவாக கிடச்சிருச்சுன்றது பல பேரோட இது. ஆனால் அந்த பொருள் கிடைக்கிறதுக்காண்டி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். அதனால் அந்த பொருள் மேலே நம்ம ஒரு நன்றியுணர்வாக இருக்கணும். நன்றியுணர்வுனா இந்த பொருள் கிடைச்சதுக்கு நன்றி அப்படின்ற ஒரு நன்றி உணர்வோடு நீங்கள் சொன்னீங்கன்னா
அதுவும் பிரபஞ்சமும் ஹாப்பியாக இருக்கும், நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. அப்போ உங்களை சுற்றி ஹாப்பினஸ் இருக்க இருக்க நீங்கள் ஹாப்பியாக இருந்துக்கிட்டே இருப்பீங்க.